வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட மோட்டிவேஷனல் வைப்போட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தவம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சிரிப்பீங்க. தவம்னா என்ன? ஒரு முனிவர் காட்டில் உட்காந்து செய்யறதுக்கு பேர் தான் தவம் அப்படின்றதா எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் அதை தான் தெரிஞ்சிருக்கோம். பட் தவம் அப்படின்னா என்னன்னா டு சஃபர் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டான மீனிங். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தவம் அப்படிங்கிறதுல நம்ம தவம் பண்ணியிருக்கோமா அப்படின்னா ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே ஒரு தவம் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். நான் என்ன கேட்டீங்கன்னா தவம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்கேன். லைஃப்ல நிறைய தடவை பண்ணியிருக்கேன். தவம்னா என்ன? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா காத்திருப்பது, கவனம் குவிப்பது. காத்திருக்கிறதுனா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார், அதாவது யூ ஹாவ் டு வெயிட், பேஷண்ட் இருக்கணும். பேஷன்ஸ் என்ன? பேஷன்ஸ் அப்படின்னா நம்மளோட டேர்ன் வர வரைக்கும் பேஷன்ஸ் இருக்கணும். அதே நேரத்துல கவனம் குவிப்பது அப்படின்னா ஃபோக்கஸ்டு, டைம் வர வரைக்கும் அடுத்ததை பார்ப்போம்னு போகக்கூடாது. அதை ஃபோக்கஸ்ட் இன் யோர் என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுல கவனம் குவிப்பது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்வம் குறையாமல் அறிவை வளர்ப்பது. ஒரு விஷயம் குறையாம, அதான் நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், மோட்டிவேஷன் இருக்கணும். மோட்டிவேஷன் மட்டுமே உங்களை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகுமானா கண்டிப்பா கிடையாது. என்ன உங்களை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகும்னா கன்சிஸ்டன்சி. அதுதான், அதுக்கு பேர் தான் ஆர்வம் குறையாமல் அறிவை வளர்ப்பது அப்படின்னு சொல்றோம். ஸோ தவம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம். தவம் சொன்னா உடனே என்ன சொல்லுவோம்? தியானம் செய்யறதுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க படிக்கிறதும் ஒரு எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறதுக்காக ஒரு விஷயத்த கோல் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க. அதுதான் விஷயம். அந்த தவம் பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த, ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம், டிஆர்பி எழுதுறவங்களா இருக்கலாம், டிஎன்பிசில எந்த எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லையா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, நான் இதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் இதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா அடையணும்னு நினைச்சீங்க. ஸோ எந்த ஃபீல்டுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா தவம் பண்ணணும். தவம் அடுத்தது இன்னொரு பரிமாணம், இன்னொரு டைமென்ஷன் என்ன? திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு விஷயத்த யார் ஜெயிக்க முடியும்னா அறிவு இருக்கிறவங்க, டேலண்ட் இருக்கவங்க, ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களை தாண்டி போர்டம் சமாளிக்கிறது. டெய்லி காலைல எழுந்திரிச்சு ட்ரைனிங், டெய்லி காலைல எழுந்திரிச்சு டெஸ்ட், டெய்லி காலைல எழுந்திரிச்சு படிக்கணும், இப்படிங்கிற ஒரு போர்டம் இருக்கு இல்லையா, ஒரு சலிப்பு. அந்த சலிப்பை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். அப்ப திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அந்த தவம் கை வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எக்ஸலன்ஸ் இன் எவ்ரிதிங் இஸ் த ஆட்டிடியூட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துலயுமே நான் அதி உன்னதத்தை, அதாவது நோபலான ஒரு விஷயத்த தான் நான் செய்வேன், நோபலான ஒரு விஷயத்த தான் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டா செய்வோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கும் தெரியணும், நமக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஸோ எக்ஸலன்ஸ் இன் எவ்ரி திங் இஸ் த ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு, உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு கைட் பண்றதுக்கான வீடியோஸ்க்கு டிஆர்பி, டிஎன்பிசி ரெண்டுக்குமே நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.